ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன கரோஷன் ரெசிஸ்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஷட்டரிங் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பிட்டுஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இது வாட்டர் பாடிஸில் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம இது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஊற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து அந்த மண்ணில் எப்போவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து காங்கிரீட்டு மூலயமா கம்பிக்கு வந்து எந்த ஒரு கரோஷனும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம இந்த பிட்டுஃபிக்ஸ்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கம்பிக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சைட்டில் வந்து கம்பி வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது கம்பி வந்து துரு பிடிக்காமல் இருந்தால் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தான் காங்கிரீட்டிங் பண்ணணும். ஸோ அது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 அவைலபிள் இருக்குது. ஸோ 2 அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் அப்படின்ற பிராண்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம்.